ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய், மாங்காய், தக்காளிக்காய் தொக்கு. இந்த கத்திரிக்காய் எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது தான். வெள்ளை கத்திரிக்காய், தக்காளிக்காயும் இருந்து அதனால் எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டாக வச்சுருவோம்னு நினச்சி பறித்து வச்சாச்சு. கத்திரிக்காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். பாருங்கள், இதில் இது கூட ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் நறுக்கி வச்சுருவோம். பாருங்கள், நறுக்கி வச்சாச்சு. எல்லாம் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டுருங்க. மீதியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடுவோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த இவ்வளவு கத்திரிக்காய்க்கும் தக்காளிக்காய்க்கும். ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 எண்ணம் போட்டுவிடுங்க. நான் பெரிய வெங்காயம் தான் போடுவேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பல் பூண்டு இங்களையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சிருங்க. ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பரபரணியும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம கூட்டு பண்ண போகிறோம். இப்போ இதை இருக்கட்டு கடாயை அடுப்பில் வச்சு காய்ச்சதும் நான் தேங்காய் நெய்யில் செய்ய போகிறேன். அப்படின்னா தான் அந்த கத்திரிக்காய்க்கு நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய். நான் அதில் ஒரு பச்சை மிளகாய் தான் அரைச்சிருந்தேன். இதில் 2 பச்சை மிளகாய் போடுறதுனால காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு. இப்போ உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கி வரட்டு. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்தப்புறம் நீங்கள் கத்திரிக்காயை போடுங்க. கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து எடுத்து போடுங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு தக்காளி காயை போடணும். நீங்கள் தனி தக்காளியிலையும் இந்த கூட்டு இதே போல் செய்யலாம். பாருங்கள், தனி கத்திரிக்காயிலையும் செய்யலாம். இப்போ என்கிட்ட இவ்வளோ இருந்து அதனால் நான் எல்லாம் சேர்த்து போட்டு செய்யேன். பாருங்கள், இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே 3 மிளகாயும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய். அதனால் இதில் ஒரு கொஞ்சமாக போட்டுவிடுங்க, காரத்துக்கு தேவையான அளவு. பச்சை வாசனை போன உடனே கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயும் அதில் சேர்த்துருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள், மாங்காயும் சீக்கிரம் வந்துடும். இந்த மாங்காய் எல்லாமே சீக்கிரம் வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வரட்டு. இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுடுங்க. புளி விட்டினா தான் இந்த கூட்டும் நல்லாயிருக்கும், கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறதுனால. பாருங்கள், இந்த மாங்காய் அவ்வளோவா புளிப்பு இருக்காது, அதனால தான் கொஞ்சமாக புளி விட வேண்டியது வருது. ஆனாலும் நம்ம புளி விட்டால் தான் அந்த கூட்டுக்கு தனி ருசி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை போட்டுருவோம். பாருங்கள், இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி விட்டு வேக வச்சிடுங்க. அதை பச்சை வாசனையெல்லாம் போகணும், தேங்காய்க்குள்ளே பச்சை வாசனையெல்லாம் போகணும். பச்சை மிளகாயெல்லாம் நம்ம அரைச்சிருக்கோம். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இப்போ இதை இறக்கிடுவோம். பாருங்கள், கம்மனி வாசனையோட கத்தரிக்காய், தக்காளிக்காய், மாங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாதத்து கூட பசிஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.